எல்லாத்துக்கும் ஹாய். அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லாருக்கும் இன்னைக்கு டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டியில் என்னோட வெயிட் லாஸ் டீட்டெயிலை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸும் சொல்லியிருப்பேன். நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமான வெயிட்டில் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலேருந்து நான் என்னோட டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ எதுவுமே ஃபாலோ பண்ணல. டயட் ஸ்டார்ட் பண்ண ஒரு 4 நாளில் கரெக்டாக 4வது நாள் முடிஞ்ச உடனே வெயிட் செக் பண்ணும்போது 3 கிலோ நான் குறைஞ்சிருந்தேன். ஸோ அது வாட்டர் பாடியாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் உங்களோட வெயிட்லேருந்து ஒரு 5லேருந்து 10 கிலோ வாட்டர் வெயிட்னு சொல்லுவாங்க இருக்கும். ஸோ அதை டக்குன்னு குறையும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கொழுப்புகள் குறையும் சொல்லுவாங்க. ஸோ நான் டயட் ஃபாலோ பண்ணும்போதே எனக்கு 3 கிலோ வரைக்கும் நான் வெயிட் லாஸ் ஆகிருக்கேன். ஸோ அடுத்த மந்த் தான் நான் ஃபஸ்ட்டில் இருந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போகிறோம். ஏன்னா ஜிம்முக்கு போகிறதுக்கு உண்டான காரணம் எக்ஸசைஸ் ஃபேஸில் நிறையா பண்ணலாம். ஸோ நமக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுனால தான் டெய்லி மார்னிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ முக்கியமாக எதனால் நான் இவ்வளோ வெயிட் கெயின் பண்ணேன், ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போது என்னோடய டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 86 kg இருந்தேன். ஆனால் நான் மேரேஜ் பண்ணும்போது நான் 62 62 அவ்வளோதான் இருந்தேன். அதுக்கு மேலே நான் இல்லை வெயிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டெலிவரி சரின்னு, செகண்ட் டெலிவரி சரின்னு, இப்போ மேரேஜ் முடிஞ்சு எனக்கு 5 வருஷம் ஆகி இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் 86லேருந்து இப்போ நான் ஒரு 3 கிலோவுக்கு மேலே குறைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இது எனக்கு பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு நியர்பை 20 kg நான் குறையணும். ஒரு 65 கிலோ வரைக்கும் நான் குறைஞ்சாதான் நிஜமாவே என் உடம்புல ஃபேட் லாஸ் நிறைய ஏற்பட்டு இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி ஜிம்முக்கு போகிறதுக்குண்டான காரணமும் ப்ராப்பராக எக்ஸசைஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குறதுல நம்ம கரெக்ட் பண்ணோனாலே ஃபேட் நல்லா குறையும். ஸோ ஏன் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு காலைல நம்ம பசங்களுக்கு சமைப்போம், சமையல் பண்ணிட்டு டிஃபன் பண்ணணும், மத்தியானத்துக்கு லஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே நான் தான் செய்கிறேன். ஸோ இதுக்கு ஆளுங்களாம் நம்ம வச்சுக்கிறது கிடையாது. வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் திருப்பி சமைப்போம். சமைச்சிட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நான் சோப் மேக்கிங் செய்ய போகணும். ஏன்னா நான் அந்த டைமில் தான் பசங்க யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில், 2மே சின்ன பசங்கங்கிறதுனால அவங்கள வச்சுக்கிட்டு நம்மளால சோப் மேக்கிங் பண்ண முடியாது. நிறைய சில விஷயங்கள்லாம் நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். பசங்களாம் தொடக்கூடாது. அப்போ நம்ம தனியாக மோல்டு பண்ணணும். நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டிலே சோப் அண்ட் ஷாம்பூ செய்கிறதுனால ஸோ அதெல்லாம் தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பேன். அவங்க எப்போ தூங்குறாங்க, அவங்க இல்லைன்னா நான் அதை போய் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வர ஆர்டர்ஸ் நிறைய வீடுகளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதுக்கு எனக்கு டைம் நைட்டு தான் இருக்கும். சில நேரங்களில் 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் என்ன ஆகும்னா எனக்கு வேலை இருக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நான் தூங்கணும், திரும்பவும் காலைல எந்திக்கணும். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்னிங் நான் சாப்பிடவே மாட்டேன். மார்னிங் சில நேரத்தில் பச்சை தண்ணி கூட நான் எப்போ குடிப்பேன்னா 12:30 மணிக்கு அப்புறம் தான் லேசாக தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தோணும். ஸோ சாப்பாட்டோட சைக்கிளே மாறிடுச்சு இல்லையா. அதாவது காலை சாப்பாடு சாப்பிடாம டைரெக்டாக 12:30 மணி 1 மணிக்குள்ளே தான் காலைல சாப்பாடே சாப்பிடுவேன். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட 6 மணி 7 மணி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லேட் ஆகும். ஸோ நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவேன். ஸோ இதுதான் என்னோட சாப்பாடு. ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் நம்ம நைட்டு சாப்பிட்டாலே உணவுகள் சரியாக செரிக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்கிடுறோம். அப்புறம் அன்டயத்தில் தூங்குறது, 2 மணி 1 மணிக்கு டெய்லி ரெகுலராக தூங்குறது. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, உணவு சரியாக செரிக்காமல் அது ஃபேட்டாக அதிகமாக கன்வெர்ட் ஆகிடுது. இது நான் சோப் மேக்கிங் எதுவுமே செய்யலைன்னா கூட நான் இவ்வளோ வெயிட் போட்டிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா டயத்துக்கு தூங்கிடுவோம், காலைல சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பார்க்கும்போது நமக்கு மேபி பசி காலையிலே வந்திருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் எனக்கு இருக்குது. மற்றபடி சில பேர் சொல்லுவாங்க தைராய்டோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ், அந்த மாதிரி எனக்கு எந்த இஷ்யூ இல்லை. கொலஸ்ட்ரால் லெவலும் எனக்கு ஹையாக இல்லை. எனக்கு பிபி ப்ரெஷர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் கூட்டினதுக்கு காரணம் இதுதான். இன்னொரு விஷயம், நான் ரைஸ் எடுக்க மாட்டேன். சாதம் நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சாதம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஸோ ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ சாதம் நான் எடுத்துக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து நான் சாதம் எடுக்க மாட்டேன். எனக்கு சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ப்ரெட் ஐட்டம், சப்பாத்தி ஐட்டம், ஸ்வீட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். ஸ்வீட்ஸு, சுகர் ஐட்டம், அதாவது சாக்லேட்ஸு, ஸ்வீட்டு, இதுவாக தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இது எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா, சரியான நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்காமல் சாப்பிடாம மத்தியானத்துக்கு அப்புறம் 1 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டதுனாலையும் அந்த சாப்பாடு கூட உருப்படியாக சாப்பிடாம இந்த ஸ்நாக்ஸு, ஸ்வீட்ஸு, ப்ரெட்டு இப்படியா எடுத்துக்கிட்டதுனால என்னாச்சுன்னா
நம்மளோட ஹெல்த் வந்து ஒரு இடத்துல பாதிக்கப்படுது. ஸோ இதுவுமே செரிமானம் ஆகாமல் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு உடம்புல தங்கிடுது. ஸோ இன்னொன்று தூக்கம் நல்லா இருந்தால் தான் வெயிட் குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ சரியாக தூங்காமல் இருந்தது, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்குறதுங்கிறது எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கும். 5 hours தூக்கம் வந்து எனக்கு கிடைக்காது. ஸோ இவ்வளவும் சொல்லும் போது தான் நமக்கு தோணுது, ஆஹா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்ம வந்து பசங்களுக்காக தான், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது. நமக்கு ஒரு கஷ்டப்படும் போது எந்த ஹெல்ப்புமே ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்லை, ஆனால் நம்ம பசங்களுக்கு அதை கொடுக்கணும், அவங்களோட பேஷன் அவங்களை கைட் பண்ணணும்னா நமக்கு தனியாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம தான் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஓடுறோம். ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம கவனிச்சிக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இனிமேல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ சோப்ஸு ஷாம்பூஸ் மேக்கிங் எல்லாமே சனி ஞாயிறு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அந்த 2 நாள் எனக்கு லீவு. ஸோ இந்த 2 நாள் நீ வந்து ஃபுல்லாக பண்ணிக்கோ, பசங்களை நான் பார்த்துக்கிறேன். ஸோ பகல்லே பண்ணி ஆர்டர் எடுத்து வச்சிரு, அவ்வளோதான். அந்த வீக்குக்கு உண்டானதை நீ அப்பப்போ முடிச்சிடு, மித்த நாளெல்லாம் ப்ராப்பராக நீ தூங்கிக்கோ, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நாங்களே கொஞ்சம் பேசி பண்ணிக்கிட்டோம். அப்புறம் போய் நம்ம ஜிம்முக்கு போகும்போது அவர் எனக்கு சொல்லும் போது தான் புரியுது, நம்மளோட லைஃப் ஸ்டைலை ரொம்ப தப்பாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்றதும் எனக்கு புரிய வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் ரெகுலரான சுகரே எதுவுமே சாப்பிடாம சுகரை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட சுகர் வந்து 13ஆம் தேதியிலேருந்து சுகர் எடுக்கிறதில்ல, எந்த விதமான, ஏன்னா டீ காஃபி மோஸ்ட்லி நான் எதுவுமே குடிக்க மாட்டேன். நான் சாப்பிட்ற பேக்கரி ஐட்டம்ஸும் கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கு சுகர் எதில் சர்க்கரை இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ சுகரே சாப்பிடக்கூடாது. ஸோ அதுவும் டோட்டலாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்ததை நார்மலாக சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸோ மெயின் விஷயமே அதுதான். 7 மணிக்கு அப்புறம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வந்து நைட் சாப்பாடு 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். காலையில் சாப்பாடு வந்து 10 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருவேன். அப்புறம் 1 மணிக்கு வந்து மத்தியான சாப்பாடு. ஸோ இதை ரொட்டீனாக, அதுவும் நம்ம அளவு கரெக்டாக, ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக, அவங்க சொல்கிற அளவுக்கு கிராம்ஸ் இவ்வளோ கிராம் தான் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது, சார்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வீட்டில் இருக்கிறதையே நான் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டுட்ருக்குறேன். அதனால தான் நான் வெயிட்டும் லாஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சார்ட் யாராவது கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சார்ட் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். ஸோ நான் 1ஆம் தேதியிலேருந்து நானும் என் ஃப்ரெண்டு ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஸோ ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி நான் காலைல தான் ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகிறேன். ஏன்னா அந்த டைமிங் தான் எனக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது டெய்லி நான் என்ன சாப்பிட்றேன், ஸோ எவ்வளோ கலோரி இன்டேக் பண்ணுறேன், முக்கியமாக எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது. ஏன்னா என்னோட கோல் வந்து நான் 65 முடிஞ்சால் 60லேருந்து 65 கிலோக்குள்ளே நான் வந்துடணும், அதை நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months ஆகலான்னு சொல்லி ஜிம் ட்ரெயினர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 6 months கண்டினியூஸாக டயட்லேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் மட்டும் டயட் மெயின்டைன் பண்ணணும். 6 மாதத்துக்கு அப்புறம் அதை நம்ம மறந்துட்டோம்னா திரும்பவும் நம்ம என்ன ஆகும், ஒபீஸ் ஆகிடுவோம், குண்டாயிடுவோம். டெய்லி ஒரு 1 hour வாக்கிங் போகணும். தொப்பையே வந்து வயிறே இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ வயிறு நமக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாலே நம்ம எதுக்குமே நம்ம கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி 1 hour நமக்கு ஜிம்மோ இல்லை வாக்கிங்கோ இல்லை பக்கத்தில் எங்கே இருக்கோ நீங்கள் போகலாம், அதுக்கு நீங்கள் போங்க. டெய்லி வந்து நம்ம சாப்பிட்றத வந்து நம்ம டயட்டாக எடுத்துக்காமல் நம்மளோட உணவு பழக்கத்தை கரெக்டாக அதுவாக மாற்றிக்கலாம். நல்ல உணவாக சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் நம்ம வேணும்னு ஆசைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொட்டீன் அதை பண்ணும்போதே கண்டிப்பாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிடும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வெயிட் லாஸ் ஆகி நம்ம பழைய மாதிரி ஃபிட் ஆகிட்டோம்னா நமக்கே ஒரு பாசிட்டிவ் அதிகமாகும், எனர்ஜி லெவல் அதிகமாகும். ஸோ முன்னாடியில் நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திப்பேன், நைட்டு 2 மணிக்கு தூங்கினாலும் காலை 4 மணிக்கு எழுந்திப்பேன். ஆனால் இப்போல்லாம் என்னால் காலை 4 மணிக்கு எந்திக்க முடியல. 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவேன், அலாரம் வச்சுனா கூட 2 ஃபோன்லேயும் அலாரம் வச்சுட்டு 4:15 எந்திப்பேன். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு 5:30 மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு நல்லா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம், அது ஸ்பிரிச்சுவலாக நான் எல்லாமே பண்ணுவேன். அதை ஒரு விளாகாக நான் கொடுக்குறேன். என்னென்ன விஷயம்லாம் நான் ஃப்ரைடே அதுக்குன்னு தனியாக நான் போட்டு என்னோட ஃபைல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃப்ரைடேக்குன்னு தனியாக ஒரு ஃபைலே இருக்குது, அதை வந்து ரொட்டீனாக அதையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதை நான் ஒரு தனி வீடியோவில் காட்டுறேன். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, வெயிட் சார்ட் வேணும், டயட் சார்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொட்டீனாக நம்மளுடைய சேனல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து ஷார்ட்ஸில் கொடுக்குற டீட்டெயிலாம் வரும். 1ஆம் தேதியிலேருந்து இந்த வெயிட் லாஸ் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண போகிறேங்கிறத உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வெயிட்டாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக இந்த வெயிட் லாஸ் வந்து நான் 2 வருஷமாக பண்ணணும்னு இருந்தேன். என்னாலுக்கு டைம் இல்லை, கரெக்டான டைம் நமக்கு வேணும் இல்லையா, அந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. ஸோ அடுத்தவங்க சொல்லும் போது தான் நமக்கு தெரியுது நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்கோம்னு. வீட்டில் இருக்கிற ஆள் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, சொல்லவே இல்லை. அடுத்தவங்க சொல்லும் போது தான் ஐயோ நம்ம ரொம்ப வெயிட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதே நமக்கு தோணுது. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். ஜிம்முக்கு வந்து எனக்கு ஒரு தெரு தள்ளி தான் ஜிம்மு, அதனால நான் போகிறேன். ஜிம்முக்கே என்னால் போக முடியாதுன்னு நிறைய பேர் வில்லேஜெல்லாம் மோஸ்ட்லி எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறவங்க மாடியில் வாக்கிங் பண்ணுங்கள். எப்பயுமே எனக்கு அந்த ஜிம் மாஸ்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் சொன்னது, நீங்கள் வந்து 70% உணவு தான் உடம்பை குறைக்கும், புரியுதுங்களா? மீதி 30% மட்டுமே தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியோ இல்லை வாக்கிங் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணியோ வெயிட்டை வந்து ஃபிட்டாக குறைச்சிக்க முடியும். முக்கால்வாசி ஜிம்முக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, நம்மளோட உடம்புல கொழுப்பு குறைக்கிறதுக்கு உண்டான விஷயத்த ஸ்பீடு பண்ணுறதுக்காகவும், கொழுப்பு குறைக்கும் போது தசைகள் வந்து தளர்ச்சி ஆகும் இல்லையா, தளர்ந்து போய் லூஸ் ஆகும், அதை டைட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம ஜிம்முக்கு போகிறோம். ஸோ உடம்பை குறைக்கணும்னா 70% எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் அதை தான் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.